character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parkhouse. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge power lasts forever. Take a friend to see the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy. Good evening students, welcome back to our accountancy class, 12th standard. Okay, in this class we are going to just recall the first chapter, that is in accounts from incomplete records. Okay, let us see one by one. Okay, Indian Companies Act பொறுத்த வரையும் என்ன அப்படின்னா, இந்தியாஸில் இருக்க கம்பெனிஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும், டபுள் என்ட்ரி சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட செக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, 128 ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013. ஓகே, ஸோ இதை தான் வந்து இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தாங்க, எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவாங்களா அப்படின்னா இல்லை. ஓகே, ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சில ஆர்கனைசேஷன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ ஃபாலோ பண்ணாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ லாஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க, கொண்டு வருவாங்க அப்படின்னா, அந்த அக்கௌண்டன்ஸோட டிசையர்ஸ் அண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்ட்ஸை கொண்டு வந்துடுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் தான் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸோட மீனிங் என்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகே, when accounting records are not strictly maintained and according to double entry system, these records are called incomplete accounting records. ஓகே, பார்த்தோம் இல்லையா. ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸையும் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணல, டபுள் என்ட்ரி சிஸ்டமை பேஸ் பண்ணி ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்னவா ட்ரீட் ஆகும் அப்படின்னா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸாக ட்ரீட் ஆகும். ஓகே, ஸோ மீனிங் கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த பாயிண்ட்டை எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா. ஸோ மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து எப்போ ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைன்றப்ப வந்து ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதில் இருக்க ஃபீச்சர்ஸ், தட் மீன்ஸ் அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதோட நேச்சர் கொடுத்துருந்தாங்க. இது வந்து எப்படி இருக்கும், அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் வேல இருக்கும். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, ப்ராப்பராக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். ஓகே, என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இதில் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் தான் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மற்ற அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிரான்சாக்ஷன் என்ன பண்ணலாம், ஒமிட் கூட பண்ணிவிடுவாங்க. ஓகே, என்ட்ரி போடாமல் ஒமிட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. யூனிஃபார்மிட்டி மீன்ஸ் என்ன, யூனிஃபார்மாக இருந்தால் அது யூனிஃபார்மிட்டி சொல்லுவோம். ஸோ லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்னா அங்கே வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. ஓகே, ஒரு ப்ராப்பரான ஒரு என்ட்ரி இருக்காது, டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து கரெக்டாக ஆர்டர் வைஸாக இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு எப்போ எந்த டிரான்சாக்ஷன் நடக்குதோ அதை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, என்ட்ரி போடுவாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க, லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், சூட்டபிள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. ஓகே, ஸோ இதுலேருந்து வரக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் நம்ம போட்டு அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கரெக்டான ரெக்கார்ட்ஸ் தான் கொடுக்குமா அப்படின்னா இல்லை. ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, மே நாட் ரெப்ரசன்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சூட்டபிலிட்டி. ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா, ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க இல்லையா, ஸோ சோல் ட்ரேடட், ஸோ அவங்களுக்காகவும் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், இவங்க ரெண்டு பேருக்கு தான் என்ன ஆகும், இது சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட பர்சனல் ட்ரான்சாக்ஷனும் என்ன பண்ணலாம், பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் கூட மிக்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, ரெண்டுத்தையும் வந்து ஒன்றாவே அவங்க ட்ரான்சாக்ஷன் என்ட்ரி போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் தான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா, லிமிடேஷன்ஸ், அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் என்னென்ன இருக்குது, லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். இல்லை என்ன பண்ண மாட்டாங்க, ரெக்கார்ட்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, அங்கே வந்து ஆப்சன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் மூலிமா என்ன பண்ண முடியும், என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒன் இருக்கும். ஏன் அப்படின்னா அதில் என்ன பண்ண மாட்டாங்க, எல்லா அக்கௌண்ட்ஸும் வந்து மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, எல்லா ஐட்டம்ஸும் வந்து ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் வாய் இட் இஸ் டிஃபிகல்ட் டு ப்ரிப்பேர்
trial balance. Next one, difficulty in ascertaining true profitability of the business. Okay, so ஒரு பிஸ்னஸோட கரெக்டான ப்ராஃபிட் எவ்வளோ, ப்ராஃபிட்டபிலிட்டி எவ்வளோ அப்படின்றத நம்ம இதில் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஏன்னா இதனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், difficulty in ascertaining financial position. Like that ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபினான்ஷியல் பொசிஷன் வந்து எவ்வளோ இருக்குது, ஒரு ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறது மூலமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியாது. ஓகே, அதுலேயும் என்ன இருக்குது, டிஃபிகல்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் cannot be detected easily. ஓகே, ஸோ எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா இதில் என்ன இல்லை, பாசிபிள் டு ஹேவ் இன்டர்னல் செக்ஸ். ஓகேவா, இன்டர்னல் செக்ஸ் யாராவது ஒரு ஆள் வந்து செக் பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்பு இல்லை. ஓகே, அண்ட் மெயின்டைனிங் அக்கௌண்ட்ஸ் டு டிடெக்ட் எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், அன்அக்செப்டபிள் டு கவர்மெண்ட் அண்ட் அதர் அத்தாரிட்டிஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டு மற்ற ஏதாவது அத்தாரிட்டிஸ், லீகல் அத்தாரிட்டிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் வந்து வாங்குவாங்களா, அக்செப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா நெவர். ஓகே, தே வில் நாட் அக்செப்ட் தி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, இதை நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் ரெண்டுத்துக்கான என்னென்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்ட்டு. என்னென்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், ரெக்கார்டிங் ஆஃப் ட்ரான்சாக்ஷன். ஓகே, ஒரு ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா டபுள் என்ட்ரி சிஸ்டமில் என்ன இருக்கும், ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கும். ஓகே, டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் இருக்கும். ஆனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டில் என்ன பார்த்தோம்னா வெறும் டெபிட் ஆஸ்பெக்ட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட் ரெண்டுமே இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று கூட இருக்கலாம் இல்லையா, ஸோ இல்லை இல்லாமலையும் போகலாம். ஸோ அதை மாதிரி பார்த்தோம். இதில் ரெண்டு தான் வந்து இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். பார்த்தீங்கன்னா இதில் என்ன அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க, பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, ப்ராப்பராக. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்லி பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் மட்டும்தான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே, மற்ற ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட் they will not maintain fully. Okay, next one, preparation of trial balance. Okay, trial balance prepare பண்ண போனோம் அப்படின்னா இதில் என்ன வரும், நம்மளுக்கு அக்யூரேட்டான ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா, ஆனால் நம்மளோட இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் அக்யூரேட்டாக கிடைக்குமா அப்படின்னா இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டிட்டர்மினேஷன் ஆஃப் ட்ரூ ப்ராஃபிட் ஆர் லாஸ். ஓகே, இந்த பேலன்ஸ் ட்ரையல் பேலன்ஸில் பார்த்தீங்கன்னா trading and profit and loss account cannot be prepared to find out the true profit or loss. Okay, so the true profit or loss வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் என்ன பண்ண முடியாது, நம்ம cannot be prepared. ஓகே, அக்யூரேட்டான ஒன்றை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், டிட்டர்மினேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஓகே, ஃபினான்ஷியல் பொசிஷனை வந்து இது மூலயமா டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகே, எப்படி அப்படின்னா இதில் பேலன்ஸ் ஷீட்டை வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். அண்ட் பேலன்ஸ் ஷீட் cannot be prepared with accuracy and true financial position cannot be ascertained as the assets and liabilities are just estimated and incomplete. ஓகே, பாருங்கள் இதில் என்ன பண்ண முடியாது, cannot be prepared. ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னா அக்யூரசி கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஏன் அதில் என்ன, அது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், சூட்டபிலிட்டி. இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகேவா, இது எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் சூட்டபிளாக இருக்கும். ஆனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா யாருக்கு சூட்டபிளாக இருக்கும், ஸ்மால் சைஸ் சோல் ட்ரேடர் அண்ட் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், இவங்க ரெண்டு பேருக்கு தான் சூட்டபிளான ஒன். நெக்ஸ்ட் வந்து ரிலையபிலிட்டி, நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்பகத்தன்மை டபுள் என்ட்ரி சிஸ்டம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை எல்லா இடத்துலையும் நம்ம அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஓகே, ஆனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அதில் இருக்க என்ட்ரிஸ் எல்லாமே எப்படி இருக்கும், அக்யூரேட்டாக இருக்காது. ஜஸ்ட் ஒரு மெமரிஸில் இருக்கிறத போடுவாங்க, இல்லை அங்கே அவைலபிள் இன்ஃபர்மேஷன் இதை பேஸ் பண்ணி பேலன்ஸ் ஷீட் கண்டுபிடிப்பாங்க இல்லையா. ஸோ அதனால் அது ரிலையபிளாக இருக்காது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அக்செப்டபிலிட்டி. ஓகே, டபுள் என்ட்ரி சிஸ்டம் யார் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே அக்செப்ட் பண்ணுவாங்க. எல்லா டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணுவாங்க. பிகாஸ் அதில் இருக்கிற ஒரு ஆன்சர் எப்படி இருக்கும், அக்யூரேட்டாக கிடைக்கும். ஓகே, ஆனால் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸை யாரும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, பிகாஸ் தட் இஸ் இன்கம்ப்ளீட் ஒன். ஓகே, தட்ஸ் வை தே வில் நாட் அக்செப்ட் தி இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஸோ இதை வந்து 5 மார்க்ஸில் வரலாம், நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதை பார்த்தோம் இல்லையா. ஸோ எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் எந்த ஒரு ஆர்கனைசேஷன் எடுத்தாலும் என்ன ஆகும், ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் வந்து நம்ம டிஃப்ரென்ஸ் இருக்கிறத ப்ராஃபிட், அதாவது பாசிட்டிவ் ஃபிகரில் கிடச்சா அது ப்ராஃபிட் ஆகும், நெகட்டிவ் ஃபிகரில் கிடச்சா அதை நம்ம லாஸ் ஆகும் ட்ரீட் பண்ணிப்போம் இல்லையா. ஸோ அதான் இது. நெக்ஸ்ட் ஒன், அசைனிங் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் த்ரூ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகே, ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகே, இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்கிறாங்க, இதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கங்க. By comparing the capital net worth, beginning at the end of a specific period, profit or loss is found out. Any increase in capital net worth is taken as profit. Okay, underline this one.
எனி இன்க்ரீஸ் இன் கேபிட்டல் ஓகே ஏதாவது கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம என்னவா ட்ரீட் பண்ணிப்போம் அதை ப்ராஃபிட்டாக ட்ரீட் பண்ணிப்போம் ஓகே அண்ட் while a decrease in capital is regarded as loss okay unlike this one decrease in capital regarded as loss okay capital at the beginning and the end can be found out by preparing statement of affairs in the beginning and at the end of an accounting year okay பாருங்க இப்போ நம்மளுக்கு கேபிட்டல் கொடுக்கல எந்த ஒரு சம்மில் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னாலும் நம்ம என்ன கண்டுபிடிப்போம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா ஸோ அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிப்போம் ஓப்பனிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் அண்ட் க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல அப்படின்னா நம்ம க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் கண்டுபிடிப்போம் ஓகே ஸோ அதான் இதில் கொடுத்துருக்காங்க அண்டர்லைன் திஸ் ஒன் மார்க்ஸில் வரலாம் நெக்ஸ்ட்டு calculation of profit or loss through statement of affairs ஸோ இப்போ நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் கிளாஸில் ஸோ அதை ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணுறோம் ஓகே the difference between the closing capital is taken as profit and loss of the business ஸோ முன்னாடி பார்த்ததே தான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு கண்டுபிடிப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு அதை கண்டுபிடிக்க ஃபார்மெட் இருக்கு இல்லையா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஈக்குவல் டு க்ளோசிங் கேபிட்டல் ப்ளஸ் ட்ராயிங்ஸ் மைனஸ் அடிஷ்னல் கேபிட்டல் மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல் ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணணும் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஓகே அதில் ஃபஸ்ட்டு க்ளோசிங் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க அந்த அமௌண்ட் கூட ட்ராயிங்ஸை வந்து ஆட் பண்ணி காட்டுறோம் நெக்ஸ்ட்டு அடிஷ்னல் கேபிட்டல் எதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை மைனஸ் பண்ணி காட்டணும் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் அந்த அடிஷ்னல் கேபிட்டலேருந்து வரதோட அமௌண்ட் கூட ஓப்பனிங் கேபிட்டலை மைனஸ் பண்ணி காட்டணும் ஓகே ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ணி லாஸ்ட் நம்மளுக்கு பாசிட்டிவ் ஃபிகராக வந்துச்சுன்னா அதை நம்ம ப்ராஃபிட்னு மென்ஷன் பண்ணலாம் இன்கேஸ் அங்கே நம்மளுக்கு நெகட்டிவ் ஃபிகரில் வந்திருக்கு அப்படின்னா நம்ம என்னவா ட்ரீட் பண்ணலாம் லாஸாக ட்ரீட் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோசிங் கேபிட்டல் கூட ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணும் அது கூட அடிஷ்னல் கேபிட்டலை லெஸ் பண்ணும் ஓகே இதே மாதிரி தான் இதுவும் ஆனால் இதில் என்ன வராது ஓப்பனிங் கேபிட்டல் வராது ஓகேவா அடிஷ்னல் கேபிட்டலோட நிறுத்திட்டா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம் அட்ஜஸ்டட் கேபிட்டல் கண்டுபிடிச்சிருவோம் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது கிடைக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஃபார்மெட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ டுடோரியல் நோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ளோசிங் கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கலாம் அண்ட் ப்ராஃபிட் ஆர் லாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ நம்ம பார்த்தது தான் ஆல்ரெடி ப்ராஃபிட் ஆர் லாஸு க்ளோசிங் கேபிட்டல் மட்டும் பாருங்கள் ஓப்பனிங் கேபிட்டல் கூட அடிஷ்னல் கேபிட்டல் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அந்த ப்ராஃபிட் ஆட் பண்ணி காட்டுறோம் இன்கேஸ் அங்கே லாஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த லாஸை மைனஸ் பண்ணி காட்டுறோம் நெக்ஸ்ட் ஒன் ட்ராயிங்ஸ் ஆஸ் யூஷுவல் லெஸ் பண்ணி காட்டுறோம் ஓகே ஸோ இதெல்லாம் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட் தான் வந்து என்னது க்ளோசிங் கேபிட்டல் ஓகே நல்லா ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கணும்னா க்ளோசிங் கேபிட்டல் முன்னாடி கொண்டு வருவோம் ஓகே ஆனால் இதில் என்ன கொடுக்கல க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்கல ஸோ க்ளோசிங் கேபிட்டல் கொடுக்காம உங்களை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி தான் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் ஓகே steps to be followed to find out the profit or loss by preparing statement of affairs ஸோ இந்த ஸ்டெப்லாம் நீங்கள் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா சம்ஸையும் போட்டு வரோம் ஓகே let us see the format of profit or loss of the year ப்ளஸ் ஃபார்மெட் பார்க்குறோம் இதெல்லாம் நல்லா பைக் அவுட் பண்ணிக்கங்க ஸோ இந்த ஃபார்மெட்லாம் இருந்துச்சுன்னா நம்ம செம்ம குயிக்காக ஃபாஸ்ட்டாக போட்டு முடிக்கலாம் ஓகே டைம் சேவ் ஆகும் எக்ஸாம் ஹாலில் இப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்க்கு என்ன ஃபார்மெட்டு ஆஸ் யூஷுவல் க்ளோசிங் கேபிட்டல் போடுறோம் ட்ராயிங்ஸ் ஆட் பண்ணுறோம் அதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறோம் அடிஷ்னல் கேபிட்டல் வந்து லெஸ் பண்ணி காட்டுறோம் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறது தான் என்னது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இந்த அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல்லேருந்து நம்ம ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணி காட்டுறோம் ஓகே லெஸ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஓகே இதை வந்து இது ஒரு ஃபார்மெட் ஓகே இது ஒரு ஃபார்மெட் ஃபஸ்ட் ஃபார்மெட் ஸோ இதுலேருந்து சம்ஸ் வரலாம் ஸோ ஃபார்மெட்டை நல்லா பை கட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஃபார்மெட் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்த்தாச்சு இல்லையா ஸோ மறுபடியும் கோத்ரூ பண்ணுங்கள் அண்டு எக்ஸசைஸில் இருக்க சம்ஸையும் வந்து போட்டு பாருங்கள் ஓகே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் நம்ம சொல்லுவோம் பேலன்ஸ் ஷீட் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா பிகினிங் கிளாஸ்லேயே பார்த்தோம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் லைக் அ பேலன்ஸ் ஷீட்
ஆனால் அது பேலன்ஸ் ஷீட் இல்லை, பேலன்ஸ் ஷீட் மாதிரி வந்து ஃபார்மேட் இருக்கும். ஓகே, அதே மாதிரி அசெட் சைட் லைபிலிட்டி சைட் வரும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஷோவிங் தி பேலன்சஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆன் எ பர்டிகுலர் டேட். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு என்ன ஷோ ஆகுது, என்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நம்மளுக்கு தரும் அப்படின்னா ஒரு அசெட் அண்ட் லைபிலிட்டிஸோட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஒரு பர்டிகுலர் டேட்டுக்கு இதோட பேலன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் மூலமா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் த பேலன்ஸ் ஆஃப் அசெட்ஸ் ஆர் ஷோன் ஆன் தி ரைட் சைட் அண்ட் தி பேலன்ஸ் ஆஃப் லைபிலிட்டிஸ் ஆன் தி லெஃப்ட் சைட். பார்த்தீங்கன்னா அசெட் எந்த சைடில் இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா, ரைட் சைடில் வந்து அசெட்டும் லெஃப்ட் சைடில் வந்து லைபிலிட்டிஸும் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஓகே, இட் இஸ் ப்ரிஃபர் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் டு ஃபைண்ட் அவுட் தி கேபிட்டல் ஆஃப் எ பிஸ்னஸ் யூனிட் ஆன் எ பர்டிகுலர் டேட். திஸ் ஸ்டேட்மெண்ட் ரிசம்பிள்ஸ் எ பேலன்ஸ் ஷீட். சொன்னோம் இல்லையா, இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும், பேலன்ஸ் ஷீட் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ ஒன் மார்க்கில் வரலாம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் லைக் அ டேஷ் அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் அங்கே என்ன ஆன்சர் பண்ணணும், லைக் அ பேலன்ஸ் ஷீட். ஓகே, the difference between the total of the assets and total of the liabilities is taken as capital. ஓகே, கேபிட்டல் எப்படி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ், அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை தான் என்னவா எடுத்துகிட்டு வருவாங்க, கேபிட்டலாக வந்து கொண்டு வருவாங்க. ஓகேவா, அப்போ கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும், கேபிட்டல் ஈக்குவல் டு அசட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் ஃபார்மட் பார்க்கலாம். ஃபார்மட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபார்மட் என்ன பார்த்தோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மட். இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்மட் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்கும்னு சொன்னோம், பேலன்ஸ் ஷீட் மாதிரி இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் என்னென்ன வரும், லைபிலிட்டி சைட் அசட் சைட் ரெண்டு வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சைட் போட்டாச்சு. ஸோ லைபிலிட்டிஸில் என்னென்ன வருது ஜஸ்ட் பார்த்துங்க, சண்டரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட் அண்ட் பேலன்சிங் ஃபிகர். ஓகே, ஸோ டோட்டல் பண்ணி லாஸ்ட்டில் கிடைக்கிற அமௌண்ட் பேலன்சிங் ஃபிகர். நெக்ஸ்ட் ஒன் அசட்டில் என்னென்ன வருது, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சண்டரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், ஸ்டாக் இன் ட்ரேட், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட் அசட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து எதில் வரும், அசட் சைடில் வரும். நல்லா கோத்ரூ பண்ணுங்கள், ஃபார்மெட்டை நல்லா கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், சம்மை நம்ம ஈஸியாக போகலாம். ஸோ எந்த சைடில் வரும் அப்படின்றத ஜஸ்ட் பைகாட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், அசட் சைடோட டோட்டல் எடுத்துகிட்டு வந்து லைபிலிட்டிஸோட டோட்டலை மைனஸ் பண்ணோம். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குதோ அதுதான் நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம், பேலன்சிங் ஃபிகராக எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இதோட ஃபார்மெட் ஓவர். செகண்ட் ஃபார்மெட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் பார்த்தோம், எக்ஸசைஸில் இருக்க சம்ஸையும் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இது கூட வந்து என்ன பண்ணலாம், 5 மார்க்ஸில் வரலாம். ஸோ ரெண்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது, டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா முன்னாடி. ஸோ அது ஒரு டிஃப்ரென்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஓகே, இது ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் நல்லா பைகாட் பண்ணுங்கள். இல்லை என்னென்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ஜெக்டிவ், அக்கௌண்டிங் சிஸ்டம், பேசிஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன், ரிலையபிலிட்டி அண்ட் மிஸ்ஸிங் ஐட்டம். ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத நீங்கள் பைகாட் பண்ணி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த ஃபார்மட் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மட் இஸ் டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இந்த டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் எதுக்காக நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, எதுக்காக, டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் சேல்ஸ். ஓகேவா, ஸோ கிரெடிட் சேல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட் மூலமா கண்டுபிடிக்கலாம். ஸோ இதோட ஃபார்மட் எந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம், டெபிட் சைடில் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் லைக் தட் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டும் எந்த சைடில் ஸ்டார்ட் ஆகும், டெபிட் சைடில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ டெபிட் சைடில் ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டு நெக்ஸ்ட் அதோட ஆப்போசிட் சைடில் மீதி எல்லாத்தையும் கொண்டு வரும். ஓகே, என்னென்ன இருக்குது, கேஷ் அக்கௌண்ட் ரிசீவ், ஏதாவது கேஷ் ரிசீவ் ஆயிருந்தா, பேங்க்லேருந்து செக் ரிசீவ் ஆயிருந்தா, நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் எல்லாம் நம்ம அலோவ் ஆயிருந்தா, நெக்ஸ்ட் ஒன் சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அண்ட் பேட் டெப்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், இது எல்லாத்தையும் நம்ம எந்த சைடு, கிரெடிட் சைட் கொண்டு வரோம். ஓகேவா, ஸோ ரெண்டையும் ஆஸ் யூஷுவல் டோட்டலைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், பேலன்சிங் ஃபிகர் கொண்டு வரும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த ஃபார்மட். நல்லா பாருங்கள், எதுக்காக ஃபார்மட் நல்லா பைகட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த ஃபார்மெட்டை கூட என்ன கேட்கலாம், 5 மார்க்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபார்மெட்டையும் நல்லா வந்து பைகாட் பண்ணுங்க. டோட்டல் டெட்டாஸ் அக்கௌண்ட்டோட ஃபார்மெட்டை எழுதுங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேவா, ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபார்மெட்டை நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தியரி அட்டென்ட் பண்ணலாம் அண்ட் சம்மையும் வந்து குயிக்காக போட்டு முடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்மட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபார்மட் இஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ஸ். ஓகே, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி ஸ்டார்ட் ஆகும், எந்த சைடில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா அதே சேம் டெபிட் சைடில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ டெபிட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்கதெல்லாம் என்ன பண்ண போகிறோம், கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். இல்லை லாஸ்ட்டில் என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் டோட்டலைஸ் பண்ணி டேலி பண்ணுவோம். ஓகே, பேலன்சிங் ஃபிகர். ஸோ இதில் இருக்க ஃபார்மெட்டை நல்லா பண்ணி பைகாட் பண்ணிங்க, கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பில்ஸ் ரிசீவபிள் என்னென்ன வருமோ அதை மட்டும் தான் பில்ஸ் ரிசீவபிளில் போடணும், டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன வருமோ அதை டெட்டாஸ் அக்கௌண்ட்டில் போடணும். ஓகே, ஸோ இன்கேஸ் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னா சம்ம தப்பாக வரும். நம்ம ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பார்த்தோம், ரெண்டுமே மிங்கிள் ஆன மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும், எந்த என்ட்ரி
எதில் வரும், எந்த அக்கௌண்ட்டில் வரும் அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் கரெக்டாக. ஸோ ஓகேவா. ஸோ ஃபார்மட் தரவாக இருந்தால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம், அதை ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி சம்ஸில் பார்த்தீங்கன்னா இதை ஒரு தடவை நான் ரீகால் பண்ணிக்கிறேன். அந்த சம்ஸில் ஃபஸ்ட்டு என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம்னா பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். ஓகேவா. அதுக்கப்புறம் தான் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம போஸ்ட் பண்ணணும். ஓகே. இந்த மாதிரி பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் போடக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட் கிட்ட இந்த மாதிரி டிஸ்ஆர்டர்ட் வருது இல்லையா. ஸோ சண்டே டேட்டாஸ் அந்த அமௌண்ட் வருது இல்லையா, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஆப்போசிட் சைடு டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணி காட்டணும். ஓகே. இன்கேஸ் இந்த சைடு ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும், பில்ஸ் அதை வந்து என்ன பண்ணணும், சண்டே டேட்டாஸை கிரெடிட் சைட் ஆஃப் டோட்டல் டேட்டாஸ் அக்கௌண்ட்டில் கொண்டு போய் காட்டணும். நான் ஒரு சம்மில் சொல்லியிருப்பேன், அதை ஒன் செகண்ட் பாருங்கள். ஸோ அப்போ தான் புரியும். ஓகேவா. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த என்ன ஃபார்மேட் பார்க்க போகிறோம், பில்ஸ் பேயபிள் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகே. நெக்ஸ்ட் ஃபார்மேட் இஸ் டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா டு ஃபைண்ட் அவுட் தி கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் என்ன அப்படின்றத நம்ம என்ன அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எந்த சைடில் ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தோம், கிரெடிட் சைடில் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ லைக் தட் அந்த அதில் இருக்க மீதி எல்லாத்தையும் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணுங்கள். ஓகே. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னதான் இப்போ நான் ரீகால் பண்ணுறேன், அதனால் நான் ரீட் அவுட் பண்ணல. ஓகே. ஸோ லாஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம், டேலி பண்ண போகிறோம். டேலி பண்ணி பேலன்சிங் ஃபிகரை கொண்டு போய் போடுவோம். ஓகேவா. அடுத்து என்ன பண்ணுவோம், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா. பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த சம்மில் என்ன பண்ணுவோம், பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகேவா. ரெண்டுமே சேர்த்து கொடுத்தா மட்டுமே அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறோம். தனித்தனியாக கொடுத்தாங்க அப்படின்னா தனித்தனியாக அந்த அக்கௌண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும். ஓகே. நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஃபார்மேட் பார்க்கலாம். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் அதே தான், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எப்படியோ அதே மாதிரி தான் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட். அதுவும் எந்த சைடில் ஸ்டார்ட் ஆகும், ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைடில் தான் கொண்டு வரும் இல்லையா. ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் என்னென்ன வரும், கேஷ் பேங்க் ஏதாவது பே பண்ணியிருந்தா, இல்லை சண்டே கிரெடிட்டார்ஸ் அமௌண்ட் ஏதாவது டிஸ்ஓனராக இருந்தால், அண்ட் சண்டே கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் அக்செப்ட் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அதை கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணும் இல்லையா. லாஸ்ட்டில் ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணி ஆப்போசிட் சைடோட டோட்டலை மைனஸ் பண்ணி அமௌண்ட்டை பேலன்சிங் ஃபிகராக கொண்டு வரும். ஓகேவா. ஸோ லாஸ்ட் சம்மில் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான் இந்த சம்லையும் பில்ஸ் பேயபிளோட என்ட்ரிஸ் ஏதாவும் அண்ட் டோட்டல் கிரெடிட்டார்ஸோட என்ட்ரிஸ் ரெண்டுமே கம்பைன் பண்ணி ஒரு சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை தான் ஃபஸ்ட் போடணும். ஓகே. ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் போடணும். ஓகேவா. டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் எதுக்காக வந்து நெக்ஸ்ட் போடுறோம் அப்படின்னா நம்ம பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டில் சண்டே கிரெடிட்டார்ஸோட அமௌண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா. ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட டெபிட் சைடில் போடுவோம். ஓகே. இன்கேஸ் நம்ம டெபிட் சைடில் வந்து பில்ஸ் பேயபிள் டிஸ்ஆனர் ஏதாவது கண்டுபிடிச்சிருந்தோம் அப்படின்னா அதை கொண்டு போய் என்ன பண்ணுவோம், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டோட கிரெடிட் சைடில் போஸ்ட் பண்ணுவோம். ஓகே. ஜஸ்ட் ஒரு ஆப்போசிட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் என்ட்ரி போடுறோம், அவ்வளோதான். ரெண்டுமே சேர்ந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருந்த சம்மில் மட்டும்தான் இப்படி போடணும், மற்ற சம்மில் தனித்தனியாக தான் போடணும். ஓகே. கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம், அதுக்கு தான் அகைன் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. இதோட வந்து ஃபார்மட்ஸ் எல்லாம் ஓவர். ஸோ ஓகே. ஃபஸ்ட்டு சாப்டர் ஃபுல்லாக ஓவர். ஓகே. முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் உங்களோட வேலை தான் என்ன பண்ணணும், புக் பேக்கில் இருக்க கொஸ்டின்ஸ் அண்ட் இன்டீரியர் உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸ் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்றத ஒரு ஐடென்டிஃபை பண்ணி படிக்க ஆரம்பிங்க. அண்ட் ப்ரீ குவார்ட்டர்லி எக்ஸாமோட அக்கௌண்ட்ஸ் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இல்லை 1 மார்க்ஸ் வந்து எத்தனை கேட்பாங்க அப்படின்னா 15 1 மார்க்ஸ் வரும். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து 15 1 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 4 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதோட டோட்டல் மார்க்ஸ் 8. ஓகே. அண்ட் 3 மார்க்ஸ் வந்து 4 3 மார்க்ஸ் கேட்கலாம். அதில் நீங்கள் 6 கொடுப்பாங்க. அதில் அட்டன் பண்ண வேண்டியது நீங்கள் 4 அட்டன் பண்ணணும். ஓகே. ஸோ அதோட மார்க்ஸ் வந்து 12 மார்க்ஸ். அண்ட் 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 3 5 மார்க்ஸ் கொடுப்போம். 3 5 மார்க்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ண வேண்டியது. அதில் உங்களுக்கு 4 or 5 மார்க்ஸ் கொடுக்கலாம். ஓகே. ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அதில் நீங்கள் 3 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். அது இல்லாமல் இந்த 3 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் மூணுத்துலேயுமே என்ன ஆகும்னா 1 கம்பல்சரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த கம்பல்சரி கொஸ்டினை நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிதே ஆகும். ஓகே. அதை நீங்கள் ஆப்ஷனில் விடக்கூடாது. ஓகேவா. ஸோ டோட்டல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 50 மார்க்ஸ். ஓகே. இதான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியோட பேட்டர்ன். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிவைஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ புக் பேக்கில் மட்டும் நம்பி வராதிங்க, புக்குள்ள இன்டீரியர் கொஸ்டின்ஸும் வந்து கேட்கலாம். ஓகேவா. தேங்க்யூ. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School. Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's for friends to see the portion. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK.
it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1 Maths, Physics, Chemistry, Biology. Group A2 Maths, Physics, Chemistry, Computer Science. Group A3 Economics, Accountancy, Commerce and Computer Science. SRK Higher Secondary School, 45/7, Billianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Contact 0413 2665 755.